ஆண்டவர் எனக்கு கூலியாக அல்ல, கிருபையாக எல்லாவற்றையும் செய்கிறார். நான் செய்த செயலுக்கு மட்டும்தான் அவர் கூலியாய் தருகிறார். அது ஒரு சட்டமா வச்சிருந்தாருன்னா, நான் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருப்போம்? திருவோடு வைத்துக்கொண்டு. அது ஓடுன்னு சொன்னா சாதாரணமா. அதனால அதுக்கு ஒரு மரியாதையான பேர் இருக்கிறது. என்ன ஓடு? திரு ஓடு. உண்மை அதாங்க. நாம செஞ்ச வேலைக்கு மட்டும் தேவன் கூலி தருகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். கொரோனா காலத்துல அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம எத்தனையோ பேர் செத்து போனாங்க. அந்த 1 மணி நேரம் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக ஆயிரக்கணக்கில் சில பணக்காரர்கள் செலவழிக்க ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா பிறந்ததுல இருந்து நாம தேவனுடைய ஆக்சிஜன் சிலிண்டரை உறிஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு நம்ம கிட்ட வசூல் பண்ணா நீங்களும் நானும் அந்த திருவோட்டையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்படுவோம். அது கூட நம்ம கையில மிஞ்சாது. தேவன் எல்லா விதத்திலும் எனக்கு உறுதுணையா இருந்திருக்கிறார். அதனால எதையாவது ஒன்ன செஞ்சுட்டு பிரதிபலனை எதிர்பார்க்கிறது என்பது நன்றி கெட்டத்தனம். நான் இன்னும் தேவனை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம்.